பெய்த கடும் மழையின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் இன்றைக்கு நாங்கள் அந்த கள நிலவரங்களை கண்டறிவதற்காக இன்று காலையில் காக்கைத்தீவு பிரதேசத்துக்கு நாங்கள் விஜயம் செய்தோம். அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மக்கள் பாரிய அனர்த்தத்திற்கு எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நிலைமைகளை காணுகின்ற பொழுது இது ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. அதே பொழுது அதன் பிறகு நாங்கள் மூலாய் பிரதேசத்திற்கு வருகை தந்தோம். மூலாய் பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுதும், மூலாய் பிரதேசம் என்பது எனக்கு புதிய பிரதேசம் அல்ல. இதற்கு முன்பும் பல தடவைகள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வின்றி மழை வருகின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை ஒரு திண்டாட்டமான நிலைமைகளையே காணப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த நிலைமைகளுக்கு தீர்வினை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்புடையவர்கள் வேறு யாருமல்ல, அரசியல்வாதிகள், அரசாங்கங்கள், அரசு நிறுவனங்கள். அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கண்காணிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, தீர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருப்பது வேறு யாருக்குமல்ல, பிரதேச செயலாளர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இது புறையோடிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. அதனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இனி இருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை மாத்திரம் தருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் இந்த நிலைமைகளிலிருந்து உங்களை மீட்பதற்கான சகல விதமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் அண்மையிலேயே ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த ஆரம்பிக்கின்ற வேலையில் நிச்சயமாக இங்கு இருக்கின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு நல்லதொரு வேலை திட்டத்தை உருவாக்கவும் வேண்டும். அந்த வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நாங்கள் மக்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றோம். அதே போன்று இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்க அதிபர், மாவட்ட அரசாங்க அதிபரோடு நான் பேசினேன். அதே போன்று அனர்த்த நிவாரண முகாமைத்துவம் சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதனால் எங்களுக்கும் எதிர்வு கூறப்படுகின்றது, இன்னும் ஒரு சில நாட்களில் கடும் மழை, அதிகமான மழை விழலாம் என்கின்ற கருத்து நிலவுகின்றது. அவ்வாறான கருத்து, அவ்வாறான மழை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு அந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும், அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அரசாங்க அதிபர் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றேன். அதே போன்று அது மாத்திரமல்ல, அதே போன்று எங்களுடைய தொண்டர் நிறுவனங்கள் இருக்கின்றது. தொண்டர் நிறுவனங்கள் மூலமாகவும், அதே போன்று எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அந்த தொண்டர்கள் ஊடாகவும் இவ்வாறு பாதிக்கப்பட்டு, கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு, அங்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நிவாரண உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு அந்தந்த பிரதேசங்கள் இருக்கின்ற எங்களுடைய அமைப்பாளர்கள் ஊடாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சின்னையா. நான் மூலாய் காளியோடியைச் சேர்ந்தவன். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகின்றேன். அந்த வாழ்ந்து வந்த காலங்கள் முழுவதிலும் இந்த இடத்தில் மழை பெய்யும் காலங்களில் வெள்ள அபாயம், மக்கள் பாடசாலைகளிலும் தேவாலயங்களிலும் தஞ்சம் புகுந்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதற்கு நாங்கள் பல தடவை அதிகாரிகளுக்கு கூறியும் அவர்கள் எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மூல வீதியில் 2 மதகுகள் ஒன்று முற்றாக சூழ்ந்துள்ளது. ஒரு மதகுவை ஆடியே முற்றாக அகற்றி அதனால் தண்ணி ஓடாத அளவுக்கு ரோட்டை அமைத்து இந்த மக்கள் பெரும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு வருடமும் பல மக்களின் வீட்டுக்குள் நீர் புகுந்து அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதிப்படைகின்றது. இதனால் இந்த கிராமத்தில் மதகுகளை சரியான முறைக்கு அமைத்து நீரோடி வாய்க்கால் எங்கே இருப்பதென்று கண்டறிந்து அந்த நீரோடி வாய்க்காலை எங்களுக்கு செம்மைப்படுத்தி தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, இங்கே பல சிறுவர்கள் இருக்கின்றார்கள். வெள்ளத்தினால் அந்த நுழம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிறுவர்கள் சரி, பெரியோர்கள் சரி, டெங்கு நோயினால் பாதிக்கப்படும் என்பதையும் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து இந்த கிராம J172 கிராமத்தில் வசிக்கும் மக்களின்
இந்த அவலத்தை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் முன்வருவீர்கள் என்று கேட்டு என்னுடைய இந்த கருத்தை நான் முடிக்கின்றேன். சரசு ஆனால் நாங்கள் காலமிருந்து சீவித்தோம். இப்போ தற்போது காலத்தில் சீவிக்கு இல்லாத நிலையாக இருக்கிறோம். பிளவில் தஞ்சமடைய வந்தோம். இந்த சேர்ச்சில் வந்திருக்கிறோம். 5 நாளும் இருந்தோம். சாப்பாடுகள் எல்லாம் தந்துச்சினேன் வேண்டி அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நான் நடக்க மாட்டேன். எனக்கு பார்த்தா நான் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி என்னை கொண்டு வந்து வச்சுட்டு என் சேர்த்துகளுக்கு கொண்டு வருவேன். என்ன கொண்டு போவார், வீட்டை கொண்டு விடுவார். அப்படியான நிலையில் நான் எங்களுக்கு பக்கமே கூப்பிட்டுக்கு கீழே நான் இருந்து வாழணும். எனக்கு பிள்ளைகள உழைப்பும் இல்லை, விளையாட்ட உழைப்பும் இல்லை. எந்த ஒரு பிள்ளை தான் சாப்பாடு தர்றது. காய்ச்சல் இடையில் வந்து சவுக்காரம் வேணுமோ சம்பவம் வேணும் அது இதோடு கேட்பேன். நான் அவரும் பிள்ளை குடிக்காரன். நான் என்னென்று கேட்குறேன். ஓ நான் பச்சிருக்கிறேன் எல்லாம் பச்சிருக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா சில நேரம் வேண்டிக்கு வந்துட்டார். நான் எந்த இது அவருக்கு தெரியும். அப்படி வேண்டியிருந்தார். என்ன ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போவார், மருந்து எடுத்து தருவார். அப்படியெல்லாம் எல்லாம் கொண்டோம். ஐயோ ஐயா சொல்லவே இல்லை. சாப்பிட்டாலும் அந்த ரத்தம் முழுக்க வெறும் நுழம்பு தானே தின்னது. எங்களுக்கு போடவோ பூக்காவோ பெரிய காய்ச்சல் நிலம். நான் என்னத்தை சொன்னாலும் கவலை சொல்லாமல் விட்டாலும் துக்கம் மாதிரி. நான் கேட்டதைக்கும் நான் மறுமொழி சொல்லி என்ன செய்து தரணும் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஐயா நுழாம்பு வேலையால் என்ன தரப்பால் அவருக்கு வீட்டை வந்து பார்த்துட்டு கிளம்பு. வெறும் ஈரம் ஐயா. ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு உண்டா வேண்டி சுண்ணாம்பு கட்டிடத்தை வேண்டி. இப்போ என்னண்டா அப்புறம் ஐயா அதுவும் என்ன வேணுமனைக்க சொல்லத்தானே அங்கே அது அந்த வீடெல்லாம் ஒழுக்கு ஈரம். வந்து பாருங்கோ, வந்து பார்த்துட்டு என்னென்ன சொல்ல விரும்பி உதவி செஞ்சா எல்லாத்தையும் தான் செய்வோம். அப்படிதான் நாங்கள் செஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரங்கள இல்லை இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? அந்த சர்ச்சுக்கு வரதுக்கு முன்ன எங்க இருந்தீங்க? முட்டில் வீடு தான். இந்த வாரம் கையோட சார் முன்னுக்கு அங்கே